தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சந்தானம் அவர்களோட நடிப்பில் விரைவில் அதாவது வர பிப்ரவரி 2ஆம் தேதி வர இருக்க வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்தினுடைய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வந்து கிளம்பியிருக்குங்க. அது நானும் பார்க்குறேன். ஒரு 2-3 நாளில் அது அடங்கிடும். நாம் அதை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக அதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பெரும்பாலான ஊடகங்கள் வந்துருச்சு. ஏன் நம்ம அதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஏற்கனவே சந்தானம் அவர்களுக்கு டிக்கிலோனா அப்படின்னு சொல்லி ஒரு ஹிட்டான படத்தை கொடுத்தவர் தான் கார்த்திக் யோகி. இவருடைய இயக்கத்தில் சந்தானம் அவர்கள் நடிச்சிட்டு வந்த படம் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படம் அனைத்து வேலைகளும் முடிஞ்சு இந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்களுக்கு இதை கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அவங்களும் இந்த படத்தை வந்து வர 2ஆம் தேதி அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. எல்லா ப்ரொமோஷன் வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்கிடையில் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்த பிறகு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லரில் ஒரு வசனம் வரும். அதாவது வந்து ஊரில் வந்து சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சானே அந்த ராமசாமியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அதுக்கு வந்து சந்தானம் அவர்கள் வந்து நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த வசனம் வந்து வந்துருந்துச்சு. இந்த வசனம் தான் தற்பொழுது இந்த பொங்கல் நாளில் சந்தானம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிடும்போது இந்த டைலாக் வேறு ஒருத்தர் கேட்குற மாதிரியும், அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது நான் அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்லி சொல்கிற மாதிரியும் ஒரு ரீல்ஸை ஒன்று பண்ணி போட்டிருந்தார். இதுதான் தற்பொழுது வந்து சர்ச்சையாக இருக்குது. இந்த விஷயத்தை இன்றைக்கி பல ஊடகங்கள் பேசிட்டு வருது. அதாவது வந்து சந்தானம் அவர்கள் வந்து பெரியாருக்கு எதிராக பேசிட்டார். அவர் வந்து சாமி பக்தனாக இருக்கலாம், இருந்தாலும் எப்படி வந்து பெரியார் வந்து இழிவுபடுத்தலாம் அப்படின்ற வகையில் சில யூடியூப் சேனல்கள் மற்றும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் கூடமே இதெல்லாம் பேசுகிறாங்க இந்த விஷயத்தை. ஆனால் அப்படி என்ன சந்தானம் அவர்கள் தப்பாக பேசிட்டார் அப்படின்றத நாம் நிச்சயமாக அதை அலசி ஆராயணும். அந்த ஒரு விஷயத்தில் நாம் பார்க்குற வரைக்குமே அவர் அப்படி ஒன்றும் தப்பாக பேசலை. அதாவது வந்து வேறு ஒருத்தர் கேட்குறாரு, நீ வந்து சாமி இல்லைன்னு சொன்ன அந்த ராமசாமின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அந்த ஆள் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ ஒரு ராமசாமின்னு ஒருத்தர் உங்களுக்கே ஒரு தாத்தா ஒரு அப்பா இருக்காருன்னு வைங்களேன், அவர்கிட்ட நீ இந்த ராமசாமின்னு கேட்டால் நாம் இன்னொரு ராமசாமி என்ன சொல்ல போகிறாங்க? நான் அந்த ராமசாமி நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் இவர் வந்து ஒரு கேஷுவலான ஒரு டைலாகாக தான் வந்து அந்த சீனை வச்சுருக்காரு. ஆனால் படத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நிச்சயமாக படம் வந்து இப்போ பலரால் விமர்சிக்கப்படுற இந்த விஷயம் அந்த படத்தில் வந்து மேபி வந்து மக்களுக்கு வந்து சாமி இந்த மாதிரியான சில மூட நம்பிக்கை விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற வகையிலையும் அந்த படம் வந்து முழு கதையும் அமைஞ்சிருக்கலாம். ஆனால் பட்டும் படாமல் அதாவது தொட்டு தொடாமல் சில விஷயத்தை பேசுகிற சில ஊடகங்கள் இருக்குது. அப்படியெல்லாம் நாம் பேச மாட்டாங்க. எப்பயுமே களத்தில் என்ன விஷயம் நடக்குதோ அதை தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். நிச்சயமாக சந்தானத்துக்கு சில பேர் வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க. அது நாம் பல இடத்துல பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்த விஷயத்தில் 75% பீப்புள் நிச்சயமாக சந்தானத்துக்கு தான் ஆதரவாக பல கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. நாம் அதை இணையதளத்துலேயும் பார்க்குறோம். மேலும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் இல்லை யூடியூப் சேனல் இவங்களில் போடுற அந்த வீடியோக்கு கீழே நம்ம கமெண்ட்டையும் எவ்வளோ ஏகப்பட்டதை நம்ம படித்து பார்த்துட்டோம். நீங்களும் முடிஞ்சால் அப்படியான வீடியோக்களை தேடி பாருங்கள். நாம் சொல்கிறது தான் நிச்சயமாக அதில் உண்மையாக இருக்கும். அதுக்கு பிறகு நாம் பேசுகிறது சரியா தப்பா அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்படியான அந்த சர்ச்சை விஷயத்தால் சந்தானத்தோடைய படத்துக்கு ஏதாவது வந்து பாதிப்பு வருமா அப்படின்றது நான் வந்து நிச்சயமாக நினச்சி பார்க்கல. இந்த விஷயத்துக்கும் படத்தினுடைய அந்த ரிலீஸோ இல்லை அதனுடைய படம் எவ்வளோ நாள் ஓட போகுது, எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது, அதில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்றது நம்மளுடைய கருத்து. மேலும் உங்களுடைய கருத்து என்னன்றதை நிச்சயமாக பதிவு பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சந்தானம் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் படத்தை படமாக பாருங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் நிச்சயமாக பல பேருக்கு வந்து பதிலாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம்ளும் அதே பதிலை தான் கொடுக்க விரும்புகிறோம். இந்த விஷயத்தில் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எதிர்பார்த்து நானும் காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.